என்னக்கா மாமாவோட காதல தின பரிசான்னு தங்கச்சி கேட்க, உங்க மாமா இன்னைக்கு என்ன குடுத்தாலும் நம்ம அது கிஃப்ட்டா நெனச்சுக்கணும். வேற ஏதாவது அவர்கிட்ட எதிர்பார்த்தோம் ஏமாந்து தான் போவோம். திடீர்னு இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கூடவும் நானே ஒரு நொடி வியந்துட்டேன். எனக்காக வாங்கன்னு கேட்க, நான் வாங்கலாமா உன் தம்பி கோவா போயிட்டு வந்திருந்தா வாங்கிட்டு வந்திருந்தானே. பிகாஸ் எனக்கு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்னா ரொம்ப பிடிக்கும். நாமளே சும்மா இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் சோசியல் மீடியா பார்க்கல நேத்து எட்டி கூட பார்க்க முடியல. ஒரே காதல் தின வாழ்த்தா போட்டுட்டே இருந்தாங்க. சரி நம்ம என்னைக்கெல்லாம் பிள்ளைகிட்ட என்னெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவோமோ அப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுப்பாரே. வாங்கிட்டு வராத அன்னைக்கு நான் வருத்தப்பட மாட்டேன். இன்னைக்கு நம்ம ஏதாவது குடுப்போம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா 2, 3 சாக்லேட் இருந்துச்சு. எந்த காலத்து சாக்லேட்னு வேற தெரியல. அப்புறம் எக்ஸ்பைரி டேட் பார்த்தா டைம் இருக்கு. கொண்டு போய் குடுத்தா பிள்ளை மூஞ்சி பார்க்கணும். என்ன சிரிப்பு. சரிவா காதலிக்க நேரமில்லை படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாரு. எங்களுக்கு படம் பார்க்கவே நேரம் இல்லைன்ற மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருக்கு. சரி டைட்டிலே அமோகமா இருக்கே, காதலிக்க நேரமில்லை படம் பார்ப்போம்னு பார்த்தா என்னமோ ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் நல்லா தான் போச்சு. எனக்கு இந்த அந்த காலத்து படத்துல கிளைமேக்ஸ்ல சுபம் சொல்லி எந்த ஒரு சஸ்பென்ஸ் இல்லாம முடிக்கிற படம் ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனா இப்பெல்லாம் வடிவேல் சார் டைலாக் மாதிரி தான் ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கான உங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படின்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் டேரக்டரா மாறிட்டேன். அப்படி செஞ்சிருக்கலாமோ இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி வச்சுட்டாங்க. ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்துட்டு வாயாம 10 கால் எது சாப்பிடுவே இல்லையே ஃபர்ஸ்ட் நீ இதை தான் சாப்பிடணும். எல்லாம் சைஸை பார்த்தாலே சாப்பிட தோணுது. சரி ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு பண்ணியாச்சு. தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்ட பூசன்ற மாதிரி தான் அவ்வளவு கம்மியா தான் வந்து